ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஸ்னெயில் ப்ராஜெக்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப பிகினர்ஸ் கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பெரிய ப்ராஜெக்ட் கூட நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த க்யூட்டான ஸ்னெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக்ஸ் டுட்டோரியல் வீடியோஸும் லெசன்ஸ் க்ராச்செட் பேசிக்ஸ் லெசன்ஸுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இதுக்கு 100% அக்ராலிக் யான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் எடுக்கலாம். காட்டன் யான் எடுத்துக்கலாம், எந்த டைப் ஆஃப் யான்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ யான், அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 mm. நெக்ஸ்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதை ஹைட் பண்ணுறதுக்கு யான் நீடில். நெக்ஸ்ட் கூகுளி ஐஸ். லாஸ்ட்டாக எனி க்ளூ. ஓகேவா, ஸோ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் மேஜிக் சர்க்கிள் இல்லைனா மேஜிக் ரிங். ஓகே, இப்போ செயின் 3, செயின் 1 2 3. நெக்ஸ்ட் இந்த ரிங்குள்ள 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷேக்கு யானை 2 டைம் இந்த மாதிரி சுற்றிட்டு சென்டரில் விடுங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, 1 2 3. தேர்ட் டைம் ட்ரிபிள் க்ரூஷே பண்ணுறேன். 1 ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, ஸோ 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷேக்கு ஒரு டைம் தான் யான் ஓவர் பண்ணுவோம். 3 லூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். 1 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 2 3 4 times double crochet. Okay, 1 time triple crochet. Okay, again 1 time triple crochet. Next 4 times double crochet. 1 2 3 4 times double crochet. Again in the ring குள்ளையே 3 times triple crochet. Okay, 3 times triple crochet ring குள்ள. 1 time triple crochet பண்றேன். 1 2 3. Okay, 3 times triple crochet. Next chain 3, 1 2 3. சர்க்கிள்குள்ளேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. சர்க்கிள்குள்ளே இன்செர்ட் பண்ணுங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதான் ரவுண்ட் 1. சர்க்கிள் போட்ட ஃபஸ்ட்டு டெய்ல் எண்டை இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 2 போகிறோம். ரவுண்ட் 2ல்
இந்த செயின் 3 ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா? இந்த செயின் 3. இந்த செயின் 3ல இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. இந்த ஸ்பேஸில் 2 times single crochet, 1, same space la again 1 time single crochet. Next, okay, next இது வந்து நம்ம பண்ண first triple crochet. First triple crochet ஓட டாப்ல 3 times double crochet பண்ண போறோம். Okay, டாப்ல 3 times double crochet, 1, 2, 3. Okay, next second time பண்ண triple crochet ஓட டாப்ல 3 times double crochet, 1, 2, 3. next third time பண்ண triple crochet ஓட டாப்லயும் 3 times double crochet, 1, 2, 3. okay, okay, இப்போ next 1 time double crochet in next 4 stitches. 1 2 3 4ல 1 time மட்டும் double crochet பண்ணணும். 1, next stitchல 1 time double crochet, அதுக்கு அடுத்த stitchல 1 time double crochet, next stitchல 4th stitchல 1 time double crochet. okay, next the next stitch இருக்கு பாத்தீங்களா? இந்த next stitchல 1 time double crochet, 1 time double crochet, same spaceலயே 1 time triple crochet, same spaceலயே 1 time triple crochet, same spaceல அதே stitchல again 1 time double crochet. okay, so heartோட நம்ம middle part பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே இங்கே பண்ணதை repeat பண்ண போகிறோம். next 4 stitchesல 1 time double crochet, next 4 stitchesல 1 time double crochet, 1, 2, 3, 4. okay, இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண 3 times பண்ண triple crochet இருக்கும். ஒவ்வொரு triple crochet ஓட டாப்லையும் 3 times double crochet பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு triple crochet ஓட டாப்பில் 3 times, 1, சேம் ஸ்டிச்சில் 3 times பண்ணணும், 2, 3, சேம் ஸ்டிச்சில் 3 times double crochet, அடுத்த ஸ்டிச்லேயும் சேம் ஸ்டிச்சில் 3 times double crochet, 1, 2, 3. okay, last triple crochet ஓட டாப்பில் 3 times double crochet, 1, 2, 3. okay, so லாஸ்ட்டாக நம்ம பண்ண செயின் 3 இருக்குது பார்த்தீங்களா? செயின் 3 ஸ்பேஸில் 2 times single crochet, 1, next same stitchல again 1 time single crochet. okay, so next the first stitchல very first stitchல hook insert பண்ணி slip stitch. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹார்ட் பண்ணணுன்னாலுமே நீங்கள் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கீச்செயின் ஹோல்டர் போட்டிங்கன்னா ஹார்ட் கீச்செயின் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் யானை கட் பண்ணி ரிமைனிங் யானை வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்னெயில் அட்டாச் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டோட பாட்டமில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, டபுள் க்ரூஷே பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ண போகிறோம்னா இந்த ட்ரிபிள் க்ரூஷியோட இந்த ஸ்டிச்சில் தான் கிராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹார்ட்டை வந்து இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. பேக் சைடில் வச்சுட்டு அந்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ட்ரிபிள் க்ரூஷியோட டாப்பில் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, செயின் 1. ஓகே, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 11 ஸ்டிச்சஸில் 1 டைம் single crochet. 11 chainsல 1 time single crochet. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. okay, next 11 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் crochet. இப்போ நம்ம வந்து ஹெட் பண்ண போகிறோம். ஸோ செயின் 2 1 2 ரைட் சைடு ஒர்க்கை அப்படியே லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதில் 1 டைம் டபுள் crochet. ஓகே, இன்சர்ட் பண்ணி 1 டைம் டபுள் crochet. ஓகே, செயின் 3 1 2 3 ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டபுள் crochet பண்ண இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப்பில் இப்படி விடணும். இதில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் செயின் 3 1 2 3 ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். தேர்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் டபுள் crochetயோட டாப்பில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா 1 டபுள் crochet, அதே ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் crochet பண்ணணும். சேம் ஸ்டிச்சில் அடியில் விட்டு 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் crochet. ஓகே, இப்போ செயின் 2 1 2 இந்த சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, க்யூட்டான ஸ்னெயில் ஹெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் எண்டு வரைக்குமே 1 டைம் சிங்கிள் crochet மட்டும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் crochet. ஓகே, லாஸ்ட்டாக செயின் 4 1 2 3 4. ஸோ ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச்.
லாஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிங்கிள் குரோஷே பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ அவ்வளோதான். செயின் 1 யானை கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ஸ்னெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஹார்ட் ஸ்னெயில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கீ செயினாக மாற்றணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கீ செயின் ஹோல்டர் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் நீங்கள் போட்டிங்கன்னா அது கீ செயினாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.